அதாவது இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாதது அந்த படத்தில் மிக முக்கியமான வழியாக பார்க்கப்படுகிறது என்று நயன்தாரா அவர்கள் கூறியிருந்தார். அந்த படத்தை இயக்கிய விக்னேஷ் சிவன் தான் அந்த பாடலையும் அதில் எழுதியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அவரும் மிகவும் மன உளைச்சலாக இருப்பார் என்பது கூறப்படுகிறது. இதனால் அந்த மன உளைச்சலின் காரணமாக அந்த வீடியோவில் வாழு வாழவிடு என்று போன்ற வாசகங்களை வெளியிட்டும் தனுஷ் பேசிய அந்த சில வீடியோ காட்சிகளை அதில் பதிவிட்டு அந்த வீடியோவை பதிவிறக்கம் செய்திருக்கிறார். தற்பொழுது அந்த இது பரவியாக வருகிறது. நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பிஹைண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படத்தில் நானும் ரவிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடமிருந்து NYC அதாவது தடையில்லா சான்றிதழ் கேட்பதற்காக மட்டுமே தான் அந்த தனுஷிடம் அதுக்காக போயிருந்தது. ஏனால் நானும் ரவிதான் படத்தின் தயாரிப்பாளராக தனுஷ் அவர்கள் தான் இருந்தார். அதற்காக அவரிடம் தடையில்லா சான்றிதழ் கேட்கப்பட்டிருந்தது. அதற்காக 2 ஆண்டுகள் நயன்தாராவும் அவரது கணவரும் அந்த படக்குழுவினருமே காத்து கொண்டிருந்த நிலையிலும் தற்பொழுதும் அந்த படத்திற்கான தடையில்லா சான்றிதழ் பெறாதது அதற்கான சில மாற்றங்களை இந்த படத்தில் அமைத்து அதற்காக அந்த படம் தற்பொழுது தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த அந்த ஒரு மன உளைச்சலின் காரணமாக தற்பொழுது விக்னேஷ் சிவனும் அந்த சில காட்சிகளை தனுஷ் பேசிய சில காட்சிகளை பதிவிறக்கம் செய்து அதற்கான எதிர்ப்பு வினைகளை தெரிவித்திருக்கிறார். அது மிகவும் வைரலாக பரவி வருகிறது. அந்த படத்திற்கான அதே போல் சில சமீபத்தில் ஒரு ட்ரெய்லரில் பயன்படுவதற்கு 3 வினாடி காட்சிக்காக லீகல் நோட்டீஸ் தனுஷ் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டு 10 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கோபம் அடைந்தவர்களால் இது போன்ற இந்த கண்டனத்தை தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அதாவது இது ஒரு வினோதமாகவும் இருக்கிறது என்றும் கீழ்த்தரமான செயலாக இருக்கிறது என்றும் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறது என்று தனுஷை சுட்டிக்காட்டி நயன்தாரா அவர்களும் பேசியிருந்தார். முன்பு அதாவது ஒரு அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதை போல் 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியவில்லை என்பதை தான் நானும் எனது கணவரும் நன்றாக புரிந்து கொள்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல நயன்தாரா வெளியிட்ட அந்த கடிதத்துக்கு அதுக்கு அப்புறமாகவே இயக்குனர் விக்னேஷ் சிவன் அந்த கடிதத்தில் வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை பதிவிறக்கம் செய்திருக்கிறார். இந்த வீடியோ தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. அதாவது எனது திரைப்பயணத்தில் இனிமையான நிலைகளை கொண்ட அந்த காட்சிகள் ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் அதற்கான அனுமதிக்காக பலவேறு தயாரிப்புகளை கேட்ட பொழுது அதற்காக அனுமதி அன்போடு கொடுத்தார்கள் என்றும் இவரிடம் போய் கேட்கும் பொழுதுதான் அவரை பற்றி புரிந்து கொள்ள முடிகிறது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல விக்னேஷ் சிவன் தனுஷுக்கு நெருங்கிய நண்பராகவும் பல பாடல்களை அவருக்கு எழுதியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த நானும் ரவிதான் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த நிலையில் பல பெயர்களை பெற்றிருந்தது. அந்த படத்தில் இருந்துதான் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் காதலானது அங்கிருந்துதான் மலர தொடங்கியது. இதனால் அவர்கள் தற்பொழுது திருமணம் 2022 அந்த திருமணமானது நடைபெற்றதுக்கு காரணமாகவே நானும் ரவுடிதான் படமானது முக்கிய காரணமாக இருந்தது. இதனால் தான் அதில் நடித்த அந்த சில காட்சிகளாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், புகைப்படங்களாக இருக்கட்டும் இந்த ஆவணப்படத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் அந்த கடிதத்தில் அந்த தடையில்லா சான்றிதழ் தர மறுத்ததாக 2 ஆண்டுகளாக காத்திருந்தும் கிடைக்கிறதுனால் அந்த ஒரு மன உளைச்சலின் காரணமாக இந்த வீடியோவாக இருக்கட்டும், அதாவது இயக்குனர் விக்னேஷ் சிவன் வெளியிட்ட வீடியோவாக இருக்கட்டும், நயன்தாரா வெளியிட்ட கடிதமாக இருக்கட்டும் தற்பொழுது அது திரைத்துறையில் பரவலாக பரவி வருகிறது என்பது அது குறிப்பிடத்தக்கது. அதாவது பல கொடும் சொற்களை என்னால் பொறுத்துக்கொள்ளவே முடியாது என்றும் நயன்தாரா சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக பல்வேறு முறை தனுஷ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதற்காக அவர் பல்வேறு முறைகளும் அவர் மறுத்ததாக, அதனால் கோபமடைந்தவர்கள் தற்பொழுது அந்த வீடியோவை வெளியிட்டு இயக்குனர் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் அவர் தரப்பில் ஒவ்வொரு வீடியோக்களை வெளியிட்டு தனுஷ் பேசிய சில காட்சிகளை மட்டும் குறிப்பிட்டு வாழவிடு என்று அந்த விக்னேஷ் சிவன் அவர்கள் அது முடித்திருப்பது பெரும்பரப்பை எடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுபதி.